இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மேடம், என்ன மேடம் ஆச்சு உங்களுக்கு? திடீர்னு இவ்வளோ கோவப்படுறீங்க மேடம்? வீட்டு ஏதாவது பிரச்சனையா மேடம்? அம்மா ஏதாவது சொன்னாங்களா? ஏதாவது பிரச்சனை ஆச்சா? அன்னைக்கு ஜெயில என்கிட்ட நல்லா தானே மேடம் பேசுனீங்க. அதுக்கு நான் ஜெயிலுக்கு வந்து உங்ககிட்ட அக்கறையா பேசினேன், உங்களுக்காக கண்ணீரும் சிந்தினேன். ஏன்னா அன்னைக்கு என் காதல் கண்ணை மறைச்சிருச்சு. ஆனா அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்து நான் ரொம்ப யோசிச்சேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது, எனக்கு எவ்வளவு பெரிய ஏமாத்து வேலை பண்ணி என் கழுத்துல தாலி கட்டியிருக்கீங்கன்னு. இது நாள் வரைக்கும் நீங்க பண்ண தப்புக்கு எந்த தடையும் கிடைச்சிடக்கூடாதுன்னு, உங்களுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது, அதுக்காக தான் என்னையும் தியாவையும் உங்க உங்க கூடவே வச்சிருந்திருக்கீங்க. இவ்வளவு உண்மையும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்க கூட எப்படி சேர்ந்து வாழ முடியும்? துளசி, என்ன பேசுறீங்க நீங்க? அவன் தன்னோட சுயநலத்துக்காக உங்க கூட வாழ்ந்தானா? அப்படியெல்லாம் தயவு செஞ்சு சொல்லாதீங்க. அவன் தெரியாம கூட தன்னோட சுயநலத்துக்காக யாரையும் பயன்படுத்திக்க மாட்டான். உங்க மேலையும் குழந்தை மேலையும் உயிரே வச்சிருக்கான். ப்ளீஸ் அவனை நோகடிக்காதீங்க. நான் என்ன மேடம் பண்ணணும்? உங்க காலை வந்து கூட மன்னிப்பு கேட்கிறேன் மேடம். நான் என்ன பண்ண நீங்க ஐயோ மாப்பிள்ள, என்ன பண்றீங்க? இல்ல மறுபடியும் போய் ஜெயில உட்காந்துக்கிட்டா மேடம்? அவங்கள வேணா வெளியே விட்டாங்க மேடம். அதுவும் எங்க அப்பா பண்ண வேலை மேடம். தியா மேடம் சத்தியம் மேடம், குழந்தை மேடம் சத்தியம் பண்ணக்கூடாது மேடம். நீங்க என்ன நம்புறீங்களோ நம்பலையோ, தியா என் குழந்தை மேடம். மேடம் எனக்கு தெரியாது மேடம். மேடம் சத்தியமா எனக்கு ஸ்ரீகாந்த் செத்து போயிட்டாருன்னு தெரியாது மேடம். மேடம் அவர் சாவுக்கு நான் தான் காரணம் தெரியாது மேடம். தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே நான் எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போயிட்டேன். இப்ப கூட நானா வெளியே வரல மேடம். நான் உள்ளுக்குள்ளேயே ஒரு 100 வருஷம் கூட இருக்கு தயாரா இருக்கிறேன் மேடம். ஆனா உங்களையும் தியா விட்டு என்னால வாழ முடியாது மேடம். சாரி வெற்றி, நீங்க என்ன சொன்னாலும் என்னால ஏத்துக்க முடியாது. இப்ப நான் உங்க கூட சேர்ந்து வாழ்ந்தேன்னா அது என்னை நம்பி வந்த குழந்தைக்கும் ஸ்ரீகாந்த்ங்கிற ஒரு நல்ல மனுஷனுக்கு நான் பண்ற துரோகம் ஆயிடும். அத 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 நான் செய்ய மாட்டேன். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க, என்ன நிம்மதியா வாழ விடுங்க.